ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங் இந்த வருஷமும் ஆன்லைனில் நடக்குது. ஸோ அது எப்படி நடக்கும், என்ன நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம அதை பார்க்கணுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜாக நடக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் கட்டுறது ஆன்லைனில். இரண்டாவது ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். ஸோ உங்களுக்கு எந்த கல்லூரியில் எம்பிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அல்லது எம்சிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமோ அதை ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது, அப்புறம் லாக் பண்ணுறது. மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸுக்கு உங்களுக்கு அந்த கல்லூரிக்கு உங்கள் ரேங்க்குக்கு கிடைக்குதா இல்லையான்றது தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது நீங்கள் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது இதை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வழங்கப்படும். இதுதான் கவுன்சிலிங்கோட ஸ்டேஜஸ். இப்போ முதல் ஸ்டெப்பான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் இல்லைன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப், இதில் எது உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய இனிஷியல் டெபாசிட்டை கட்டலாம். ஸோ இனிஷியல் டெபாசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 5000 ரூபாய் இனிஷியல் டெபாசிட் ஆகும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினர்களுக்கு 1000 ரூபாய் இனிஷியல் டெபாசிட். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் நீங்கள் எப்போ பேமெண்ட் முடிச்சிட்டீங்களோ அதை தொடர்ந்தே நீங்கள் அன்னைக்கே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணலாம். ஸோ சாய்ஸ்ன்றது என்னன்னா எம்பிஏ எம்சிஏ பாடப்பிரிவு இருக்கிற எந்த கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றது தான் சாய்ஸ். ஸோ அது எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் அப்படின்ற அடிப்படையில் இருக்கும். ஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்னா உங்களுடைய முதல் சாய்ஸுக்கு தான் உங்க ரேங்க்குக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அந்த சாய்ஸ் உங்க ரேங்க்குக்கு அவைலபிள் இல்லைன்னா தான் இரண்டாவது சாய்ஸை நாங்க பார்ப்போம். ஸோ எப்பவுமே ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்ல உங்களுக்கு எந்த கல்லூரி முக்கியமா தேவையோ அதை முதலில் உங்களுடைய சாய்ஸா நீங்க வச்சுக்கணும். ஸோ இதுக்கு 3 நாட்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எம்சிஏவா இருந்துச்சுன்னா, எம்பிஏவா இருந்துச்சுன்னா 4 நாளைக்குள்ள நீங்க பேமெண்ட்டையும் சாய்ஸ் ஃபில்லிங்கையும் பண்ணணும். ஸோ அப்ப சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்பிஏ அல்லது எம்சிஏ கோர்ஸ் எந்த கல்லூரியில நீங்க சேர்ந்து படிக்க விரும்புறீங்க அப்படின்றத அவைலபிள் சீட் அடிப்படையில உங்க ரேங்க்குக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறத நீங்க தெரிந்து பார்த்து அதை நீங்க கொடுக்கணும். ஸோ அதுதான் ஃபில்லிங் ஆஃப் சாய்ஸ். ஸோ அதை நீங்க ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க செக் பண்ணும்போது எனக்கு வரிசையா ஒரு 10 காலேஜை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, இதுல உங்களுக்கு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா ரீஆர்டர் பேஜ்ல போயிட்டு உங்களுடைய சாய்ஸை நீங்க ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரை நீங்க மறந்துடாம சரியாக கொடுக்கணும். ஸோ லாக்கிங் ஆஃப் சாய்ஸ் ஒருவேளை நீங்க பண்ணலைனாலும் அது ஆட்டோ லாக்கா அடுத்த நாள் சாயந்தரம் ஆயிடும். உங்களுடைய சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். எய்தர் நீங்க நான் அதை அக்செப்ட் பண்றேன்னு சொல்லலாம், இல்ல இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லலாம். ஸோ அதை பேர் தான் கன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா மாணவர்களும் கட்டாயம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா அந்த அலாட்மெண்ட்டை நீங்க நிராகரிக்கிறீங்கன்னு நாங்க கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணலன்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாத்துக்கிறோம். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒவ்வொருவரும் அவங்களுடைய சாய்ஸுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுல 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கும். அப்படி இல்லையா உங்களுடைய செகண்ட்ல இருந்து nth நம்பர் ஆஃப் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கலாம். அதுவும் இல்லையா உங்களுக்கு அலாட்மெண்டே ஆகாம போயிருக்கலாம். ஏன்னா உங்க ரேங்க்குக்கு நீங்க கொடுத்த சாய்ஸஸ் உங்களுக்கு அவைலபிள் இல்லாம போயிடலாம். சோ இந்த 3 பாசிபிலிட்டி தான் இருக்கு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸே உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ஒண்ணு நீங்க அந்த சாய்ஸை அக்செப்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் அதை ரிஜெக்ட் பண்ணி கவுன்சிலிங்ல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2வதுல இருந்து nth நம்பர் ஆஃப் சாய்ஸ் வரைக்கும் நீங்க கொடுத்த ஏதோ ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இப்போ இந்த கவுன்சிலிங்ல அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தராங்க. அந்த அப்வர்ட் மூவ்மெண்ட்ன்றது என்னன்னா உங்களுக்கு முன்னாடி ரேங்க்ல உள்ளவங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டாங்க, அதே போல வந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை டிக்ளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வேக்கன்ட் ஆகும். சோ அந்த வேக்கன்டான பொசிஷனுக்கு நீங்க ஏற்கனவே சாய்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்றதுக்கு பேர் தான்
அப்வர்ட் மூவ்மெண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அது இல்லாம செகண்ட்ல இருந்து என் வரைக்கும் இப்போ 40 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா செகண்ட் சாய்ஸ்ல இருந்து 40 சாய்ஸ் வரைக்கும் ஏதோ ஒரு பொசிஷன்ல உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கலாம். அப்படி இருக்கும் போது எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ளதுல ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தா அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றது தான் அப்வர்ட் மூவ்மெண்ட். ஸோ அப்போ உங்களுக்கு செகண்ட் பாசிபிலிட்டியில இருந்தீங்கன்னா 4 ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட். இந்த அலாட்மெண்ட் எனக்கு ஓகே. அப்படி இல்லையா, இந்த கரண்ட் அலாட்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் அப்வர்ட்ல ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மூணாவது, கரண்ட் அலாட்மெண்ட் எனக்கு வேணாம், அப்வர்ட்ல ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நாலாவது ஆப்ஷன், கரண்ட் அலாட்மெண்ட் எனக்கு வேணாம், கவுன்சிலிங்ல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். அதே இது தேர்ட் பாசிபிலிட்டி, உங்களுக்கு ஒருவேளை எந்த சாய்ஸுமே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை அப்வர்ட்ல ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா, இப்ப நான் எந்த சாய்ஸுமே கிடைக்கல, யாராவது டிக்ளைன் பண்ணி அந்த சீட் எனக்கு அப்வர்ட்ல கிடைக்கும்னா நான் அதை எடுத்துக்கிறேன். அப்படி இல்லையா, கவுன்சிலிங்ல இருந்து நான் விலகிக்கிறேன். சோ நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அப்வர்ட் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கு, டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கிடையாது. ஒருவேளை நீங்க இப்படி யோசிக்கலாம், நான் தேர்ட் சாய்ஸ தப்பான ஆர்டர்ல கொடுத்துட்டேன், எனக்கு அதுதான் அலோகேட் ஆயிருக்கு, ஆனா எனக்கு ஃபிஃப்த் சாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு கீழே நீங்க கேட்க முடியாது. உங்களுக்கு தேர்ட் சாய்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸ்க்கு நீங்க அப்வர்ட் கேட்கலாமே தவிர there is no downward movement. ஸோ இதுதான் உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு ஃபைனலா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ அக்செப்ட் பண்ணவங்க இல்ல அப்வர்ட் கன்ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தவங்க அதை டவுன்லோட் பண்ணி காலேஜில் போய் சேர்ந்துக்கலாம். ஸோ இதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை நாம சிஸ்டம்ல எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணி tn-mbamca.com அப்படின்ற வெப்சைட்ல கொடுத்தீங்கன்னா லாகின் கொடுக்கும். ஸோ எப்படி நார்மலா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ பண்ணீங்களோ லாகின் கொடுத்து உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வரும். அந்த ஹோம் பேஜ்ல நீங்க எடுத்திருக்கிற ரேங்க், உங்க பேரு, உங்க டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதோட சேர்த்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான பேமெண்ட்டை நீங்க பண்ணணும். ஸோ உங்க பேமெண்ட் பேஜ்ல போனீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க, மல்டிபிள் பேமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ 2 கேட்வே கொடுத்துருக்குறோம், அந்த கேட்வேல கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போகலாம். ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இல்ல நெட் பேங்கிங், இதுல நீங்க எதனால யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் கேட்வே கொடுத்து நீங்க பே கொடுத்து உங்க டீடைலை கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் பண்ணீங்கன்னா உங்க லாகின் ஹோம் பேஜ்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படின்ற ஒரு லிங்க் எனேபிள் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்குள்ள போயிடலாம். உங்க சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓபன் ஆனதும் நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பொறுமையா வாசிங்க. மெயினா பாத்தீங்கன்னா சாய்ஸுக்கு லிமிட்டே கிடையாது, நீங்க எத்தனை சாய்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காலேஜ்ல சேர விருப்பம் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்ல கொடுக்கணும்ன்றத மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக காலேஜை சூஸ் பண்றதுக்கு ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காலேஜ் நேம் தெரிஞ்சிச்சுன்னா நேமை நீங்க டைப் பண்ணிக்கலாம், டைப் பண்ணி காலேஜை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு கோடு ஞாபகம் இருக்குன்னா காலேஜ் கோடை நீங்க டைப் பண்ணி அதுபடி உங்க காலேஜ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அது இல்லாம டிஸ்ட்ரிக்ட், உங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா எனக்கு பக்கத்துல உள்ள காலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாம கடைசியா கேட்டகரின்னு ஒரு ஃபில்டர் இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜ் அல்ல மைனாரிட்டி காலேஜ் ஆர் ஸ்டாண்ட் அலோன் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எந்த கேட்டகரியில நீங்க சர்ச் பண்ணணும்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம். உமன்ஸ் காலேஜ் வேணும் அப்படின்னாலும் உமன்ஸ் கேட்டகரியில எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து செலக்ட் பண்ணணும், ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து செலக்ட் பண்ணணும்னாலும் அந்த கேட்டகரியில நீங்க ஃபில்டரை கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபில்டரோட நிப்பாட்டணும் இல்ல, இப்போ டிஸ்ட்ரிக்டையும் கேட்டகரியும் சேர்த்து மல்டிபிள் ஃபில்டர்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சர்ச்சை நேரோ டவுன் பண்றதுக்கு இந்த ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சாய்ஸ் நீங்க ஃபில் பண்றீங்கன்னா உங்க கம்யூனிட்டி இல்லைன்னா ஓப்பன் கம்யூனிட்டி அதுல அவைலபிள் சீட் இருந்தாதான் நீங்க சாய்ஸ் செலக்ட் பண்ண முடியும். சின்ஸ் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ஒரே ஒரு ரவுண்டா நடக்கிறதுனால எல்லா காலேஜுமே எல்லாருக்குமே ஓப்பன்ல தான் இருக்கும். பட் உங்க ரேங்க்குக்கு எது கிடைக்கும்ன்றதை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கம்மியான சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உள்ள ரேங்க்காரங்க அதை எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அப்போ உங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு காலேஜ் கோட், காலேஜ் நேம், உங்க கேட்டகரி, கம்யூனிட்டி கேட்டகரி இருக்கும். ஸோ நீங்க எதை சூஸ் பண்ணலான்றது சீட் அவைலபிலிட்டி அங்கே காட்டும். ஸோ நீங்க அந்த சாய்ஸ்ன்றதுல செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க சாய்ஸ் ஆட்டோ சேவ் ஆயிடும். ஸோ நீங்க எதெல்லாம் செலக்ட் பண்றீங்களோ அதை சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாவே அது சேவ் ஆயிடும்.
ஸோ என்னென்ன சாய்ஸஸ் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரீஆர்டர் சாய்ஸ் அப்படின்ற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன சாய்ஸ் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற லிஸ்ட்டை நீங்க பார்க்கலாம். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எது, செகண்ட் சாய்ஸ் எதுன்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஆர்டரை மாத்தணும் அப்படின்னீங்கன்னா உங்க சாய்ஸுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கு. மூவ் அப், மூவ் டவுன் ஆர் டெலிட். ஸோ மூவ் அப் பாத்தீங்கன்னா உங்க சாய்ஸ் கீழே இருக்கிற சாய்ஸை நீங்க மேல கொண்டு போகணும்னா மூவ் அப்பை கிளிக் பண்ணீங்கன்னா 1 ஸ்டெப் அப்வர்ட் மூவ் ஆகும். அதே போல மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சாய்ஸ் ஒரு ஸ்டெப் கீழே போகும். அதே மாதிரி டெலிட் கொடுத்தீங்க, எனக்கு இந்த சாய்ஸ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா டெலிட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்திருந்த சாய்ஸ் டெலிட் ஆயிடும். அதே போல டிராக் அண்ட் டிராப் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. இப்போ 5th இருக்கிற சாய்ஸை நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். எங்க நீங்க ரிலீஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல உங்க பொசிஷன்ல அந்த டிராக் அண்ட் டிராப் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி ஈஸியான இன்டர்ஃபேஸ்ல கொடுத்துருக்காங்க ஃபார் ரீஆர்டரிங். ஸோ நீங்க உங்களுடைய சாய்ஸை ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்க ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் படி உங்க சாய்ஸஸை நீங்க செலக்ட் பண்ணி ரீஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாக் மை சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ லாக் மை சாய்ஸ் கொடுக்கறதுக்கு உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரணும். மேக்ஸிமம் அந்த ஓடிபி 3 டைம்ஸ் தான் ஜெனரேட் ஆகும். ஒரு ஓடிபிக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி டைம் இருக்கு. உங்களுக்கு ரிசீவ் ஆன ஓடிபி மொபைலுக்கு அல்லது இமெயிலுக்கு வந்த ஓடிபியை அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சேஞ்சஸையும் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் லாக் பண்ணது தான் உங்களுடைய ஃபைனல். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ உங்கள் ஹோம் பேஜில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பேஜ் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சாய்ஸுக்கு இருக்கிற 3 பாசிபிலிட்டிக்கு உங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ முதல் கேஸாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த அலாட்மெண்ட், அப்படி இல்லை 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ குவிட் கவுன்சிலிங். அதே இது 2வது கேட்டகரியில் வரீங்க, எக்ஸாம்பிள் உங்களுடைய 2வது சாய்ஸ்ல இருந்து என் நம்பர் ஆஃப் சாய்ஸ் 30வது சாய்ஸ் வரைக்கும் இருக்கிற ஏதாவது ஒரு சாய்ஸ் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட்ல வந்து இருந்துச்சுன்னா நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். முதல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற அலாட்மெண்ட்டை நீங்க அக்செப்ட் பண்றீங்க. 2வது பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணி அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் பண்ணலாம். 4வது கவுன்சிலிங்கை குவிட் பண்ணிடலாம். இதே இது 3வது ஆப்ஷன்ல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எந்த அலாட்மெண்ட்டுமே வராதவங்க, அவங்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கும். ஒன்று அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஆஃப் பண்ணலாம், அப்படி இல்லையா செகண்டா கவுன்சிலிங்கை குவிட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபர்மேஷனோ அதை பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 கேசஸ் இருந்தாலும் எந்த அலாட்மெண்ட் சாய்ஸாக இருந்தாலும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நீங்கள் கவுன்சிலிங்ல இருந்து குவிட் பண்ணாதான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ யாருக்கு காலேஜ் அலாட்மெண்ட் ஒருவேளை டிக்ளைன் பண்ணியிருந்தா வராது, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இல்லை அப்வர்டில் யாருக்காவது கிடைச்சிருந்துச்சுன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த லிங்க்ல போய் நீங்கள் டவுன்லோட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய நேம், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. MBMCA செக்ரட்டரியோட சைன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆர்டரை வச்சுட்டு நீங்கள் காலேஜில் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.